ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தோசையும் அது கூட வந்து கார சட்னியும் தான். ஆனால் தோசையில் என்ன ஸ்பெஷலாக தாளிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு மாவு வந்து புளிச்சிருச்சு. ஏன்னா நான் முன்னாள் நைட்டு வந்து தோசை ஊற்றிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டு போயிட்டு அது நல்லா புளிச்சிருச்சு. ஸோ அதனால் தாளித்து கொத்தி ஊற்றினா அது வந்து புளிச்சது வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ அதுக்காக வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் போடல, நான் மறந்துட்டேன். அது கூட வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கூட உப்பு, வெங்காயத்தளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் அதை வந்து தோசை மாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து கார சட்னிக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கூட உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து தோசை மாவும் கார சட்னிக்கும். நான் தோசையை வந்து ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக ஊற்றினா சூப்பராக இருக்கும், ஊத்தப்பம் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.